வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தான் ஊற வைத்த பாதாம் பருப்பு. இப்போ நம்ம பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் சாதாரணமாக நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் அதோடைய தோலை நீக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு எளிதில் செரிமானமாகவும் ஊட்டச்சத்துக்களும் விரைவாக கிடைக்கப்பெறும். ஏன் நம்ம வெளிப்புற தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் காலைல பாதாம் பருப்பு சாப்பிடணும் அப்படின்னா, இப்போது அதோடைய தோலில் வந்து ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம். இதனால் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்காம போகலாம். அதனால தான் நம்ம தோலை நீக்கிட்டு சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி ஊற வைத்த பாதாம் பருப்பை தோலை நீக்கிட்டு காலையில் வெறும் வீட்டில் சாப்பிடும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவ நன்மைகளை ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்தத்தில் ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிகப்பு அணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸை பெருக்கக்கூடிய சக்தி ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு அதிகமாக இருக்கு. குறிப்பாக ரத்த சிகப்பு அணுக்களை பெருக்கி கொடுப்பதற்காக இரும்பு சத்து ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து கிடைக்கிறதால ரெட் பிளட் செல்ஸோட லெவல் கரெக்டாக இருக்கும். ரெட் பிளட் செல்ஸோட லெவல் கரெக்டாக இருக்கிறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜன் ரத்தத்தின் மூலமாக கடத்து செல்லும். இதன் மூலமாக உடல் சோர்வு, மயக்கம், தலைவலி, குமட்டல் போன்ற அனிமியாவுக்கான ரத்த சோகை அந்த நோய்களுக்கான அறிகுறிகள் நமக்கு எதுவுமே இருக்காது. நலமோடு இருக்கலாம். சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மேல்புற தோல் தான் நமக்கு செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புகளையும் அல்லது பாதாம் பருப்புகளையும் அப்படியே நம்ம சாப்பிடும்போது தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை நமக்கு கிடைக்கும். ஸோ அதாவது புத்துணர்ச்சி, ரெஃப்ரெஷ்மெண்ட் பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள் எல்லாத்தையுமே ஊற வைத்த பாதாம் பருப்பு அதிகம் கொண்டு இருக்கு. இது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளிருந்து நம்மளுடைய சருமம் அழகாக ஆரம்பிக்கும். தோலில் ஏற்படக்கூடிய பளபளப்பு இது இன்னும் நமக்கு அதிகப்படுத்தும். தோலை பளபளப்பாக்கும். நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருட்கள், கரும்புள்ளிகள், கண் கருவளையங்கள் எதுவும் இல்லாமல் மின்னக்கூடிய மிருதுவான சர்மம் நமக்கு கிடைக்கும். உடலுக்கு வலு சேர்க்கிறது ஊற வைத்த பாதாம் பருப்பு. இப்போ பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது அதிக அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, அந்த ஆற்றலை ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்கும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எலும்புகள், நரம்புகள், தசைகள் நமக்கு எல்லாமே வலுப்பெறும். ஸோ நம்மளுடைய உடம்புக்கு ஒட்டுமொத்த ஆற்றலையும் கொடுத்து ஒரு பலத்தையும் கொடுக்கறதால நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படுது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. எனவே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அதனால நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது நல்ல கொழுப்புகள் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ கெட்ட கொழுப்புகளாக நம்மளுடைய ரத்த நாளங்களில் படியாது. படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை ஊற வைத்த பாதாம் பருப்பு நீக்கிடும். இதனால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம். மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் உண்பதால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படுது. அப்புறம் தண்ணீர் குறைவாக எடுத்துக்கிறதாலையும் நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுது. குறிப்பாக பானிபூரி, மசாலா போன்ற உணவுகள்லாம் உடலுக்கு மோசமானவை. நான்வெஜ் அதெல்லாம் அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது. வாரத்தில் ஒரு தடவை தான் எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் அதிகமாக சாப்பிடாமல் கம்மியாக சாப்பிடணும். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணோம் அப்படின்னா மலச்சிக்கல் வராமல் தடுக்கலாம். குறிப்பாக ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டு இருக்கு. எனவே இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து 5 to 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளையாவது எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அவங்களுடைய உடலுக்கு போதுமான அளவுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். தினமும் 5 பாதாம் பருப்புகளை நம்ம சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய முதல் பயனே நம்மளுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை இது குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பார்த்துக்கொள்ளும். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் அதிகம் இல்லாதால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க உடல் பட்னி கிடக்கிறத தவிர்த்துட்டு உணவிற்கிடையே அப்பப்போ ஸ்நாக்ஸ் டைமில் ஊற வைத்த பாதாம் பருப்புகளையோ அல்லது சாதாரண பாதாம் பருப்புகளையோ உண்பதும் போது உடல் எடையை ஏறாமல் கண்ட்ரோல் இருக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாம்
க்யூர் ஆகிடும். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது பலரினுடைய ஆசையாக இருக்கிறது தான். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் வந்து நம்மளுடைய ஆசையை வந்து நிராசையாக மாற்றிடும். இனி நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முக சுருக்கங்களை போக்குவதற்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளே போதும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சுருக்கங்களை மறைய வச்சிரும். பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடும் இருக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோயை தவிர்க்கிறதுல ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நம்ம சாப்பிட்டு பழகணும். முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்புகள் ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினின் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்து இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அப்போ நம்ம இதை எடுத்துக்கொள்ளும் போது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்ம வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். அதுக்கெல்லாம் மூளையை பலப்படுத்துவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவி புரியும். பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்கு. இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தலைமுடி உதிர்தல் குறைபாடு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனையெல்லாம் க்யூர் ஆகிடும். அதனால நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பையோ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா உள்ளிருந்து நம்மளுடைய தலைமுடி வந்து வேர்கள் வரைக்குமே அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். முடி கொட்டுதல், இளநரை, பித்தநரை போன்ற பிரச்சனை எதுவுமே இருக்காது. சுருக்கமாக முடி சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய முடியை வந்து நம்ம பெறுவோம். ஊற வைத்த பாதாம் பருப்பில் வந்து ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்து இருக்குது. இது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. 100 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் 58% கொழுப்பு சத்து இருக்குது. ஆனாலும் இது நல்ல கொழுப்பு தான். இது வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் நமக்கு ஏற்படுத்தாது. இதய நோய் இருக்கிறவங்களாம் வாரத்தில் 5 நாட்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாரடை போகக்கூடிய அபாயம் 50% குறையும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு அப்படின்றதால நமக்கு எந்த பிரச்சனையுமே வந்து வராது. நம்ம வந்து இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மருத்துவமைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களினுடைய அளவுகளை பற்றி தெரிஞ்சுக்கும். ஒரு 30 கிராம் பாதாமில் தோராயமாக இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கும். ஏன்னா இதுதான் அந்த மருத்துவமைகளுக்கு காரணமாகவே இருக்கு. கலோரிகள் 163, நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு அதாவது ஃபேட் சத்து நமக்கு ஆரோக்கியமான அளவுக்கு வேண்டிய 14 கிராம் பாதாம் பருப்புகள் இருக்கும். 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம், மேலும் பல்வேறு ஊட்டச்சத்துக்களும் இதில் ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கிறதால தான் நமக்கு நிறைய மருத்துவமைகளை ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்குது. ஸோ இப்போ பாதாம் பருப்பு நம்மளுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே கியூர் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த தீர்வு கொடுக்கும். தினமும் நம்ம 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்பொழுது கொலஸ்ட்ரால் பிரச்சனையில் ஆரம்பித்து வயது முதிர்வு வரை எல்லா நோய்களுக்குமே அது வந்து ஒரு சிறந்த மருந்தாக விளங்குறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த பலவிதமான பிரச்சனைகளான இந்த புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய தன்மை, அதாவது புற்றுநோயை வந்து எதிர்த்து கியூர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக வந்து மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல், இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கியூர் பண்ணுறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் துணை புரியுது. தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.